So next வந்து நம்ம பார்க்க போறது statement of affairs. Statement of affairs is nothing about your balance sheet. சரிங்களா? balance sheet தான் வந்துட்டு பேஸ் இதுக்கு. So balance sheetல என்ன இருக்கும்? Your liability rupees, asset rupees. சரிங்களா? இதான் வந்து ஃபார்மேட். இந்த புக்ஸ் ஆஃப் whom யாரோடைய அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அவங்க நேமும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடணும். ஆஸ் ஆன் ரொம்ப முக்கியம். ஸோ டேட் வந்து பர்டிகுலராக அதில் வந்து சொல்கிறதுக்காக ஆஸ் ஆன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ லயபிலிட்டி சைடு என்னென்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார், அப்புறம் outstanding expenses, next bank overdraft, அப்புறம் bills payable, next capital. கேபிட்டல் தான் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல பேலன்சிங் ஃபிகரா இருக்க போகுது. ஸோ கொஸ்டின்ல வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அண்ட் ஆன் யோர் அசெட் சைட் கேஷ் இன் ஹேண்ட், cash at bank, sundry debtors, prepaid expenses, and asset, fixed assets, and stock. So this is the format of statement of affairs. சரிங்களா? இதை நீங்க ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிங்க. சரிங்களா? சன்ட்ரி கிரெடிட்டார், இங்க சன்ட்ரி டெப்டார். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அசெட்ல ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். பேங்க் ஓவர் டிராஃப்ட், கேஷ் அட் பேங்க். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன அப்படின்னா வித்ட்ராயிங் மோர் தென் யோர் டெபாசிட். இப்போ வந்து நம்ம ஒரு 1 lakh தான் வந்து டெபாசிட் வச்சிருக்கோம் பேங்க்ல அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு பிசினஸ் மேன் என்ன பண்றாருன்னா 1,50,000 வந்து வித்ட்ரா பண்றாரு. சரிங்களா? அப்போ டெபாசிட்டை விட அதிகமா நீங்க வித்ட்ரா பண்ணும்போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ கேஷ் அட் பேங்க்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத குறிக்கதான் வந்து கேஷ் அட் பேங்க். Bills payable, bills receivable. Bills receivable. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லயபிலிட்டியும் அசெட்டையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி நீங்க ஃபார்மேட் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்துட்டு உங்களுக்கு மெமரைஸ் ஆயிடும் ஃபார்மேட் வந்து. இதெல்லாம் வந்துட்டு liabilities and இதெல்லாம் வந்துட்டு asset of the organization. ஸோ இந்த ஃபார்மேட் பேஸ் பண்ணி நம்ம சம் போட்டு கேபிட்டல் அப்படின்ற பேலன்சிங் ஃபிகரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்மளுடைய சம் வந்து எக்ஸசைஸ் 7. On 1st April 2018, Shubha started her business with a capital of 1,20,000. She did not maintain proper books of accounts. Following particulars are available from her books as on 31st 3 2019. So they have given some particulars: bank overdraft, debtor, bills receivable, computer, machinery, stock in trade, creditors, bills payable and cash in hand.
அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டியூரிங் த இயர் ஷி withdraw 30,000 ஃபார் ஹர் பர்சனல் யூஸ். ஷி introduced further capital of 40,000 during the year. Further capital is nothing about your additional capital. Withdraw for personal use வந்து 30,000 வந்துட்டு ட்ராயிங்ஸ்ன்னு நம்ம சொல்வோம். சரிங்களா? ஏன் ட்ராயிங்ஸ்ன்னு சொல்கிறோன்னா ஒரு ப்ரிப்ரியாட்டர் வந்து அவங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக அமௌண்ட்டை ட்ரா பண்ணியிருந்தால் அதை வந்து நம்ம ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது calculate her profit or lossன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஷினில். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டால் போதும். ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம்னா க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு தெரியாது. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டுட்டு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்ச க்ளோசிங் கேபிட்டலை வச்சு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் போட்டோம் அப்படின்னா சம்மில் ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ சம்குள்ளே போகலாம் வாங்க. We are moving into exercise 7. So exercise 7ல வந்துட்டு நான் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இங்கே வந்துட்டு போர்டில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து சுபாவோட புக்ஸ். ஸோ எது அசெட் எது லயபிலிட்டின்னு பார்ப்போம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் லயபிலிட்டி, டெப்டார் அசெட், பில்ஸ் ரிசீவபிள் அசெட், கம்ப்யூட்டர் அசெட், மிஷினரி அசெட், ஸ்டாக் அசெட், கிரெடிட்டர்ஸ் லயபிலிட்டி, பில்ஸ் பேயபிள் லயபிலிட்டி, கேஷ் இன் ஹேண்ட் அசெட் அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், க்ளோசிங் கேபிட்டல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுவோம். அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் த புக்ஸ் ஆஃப் Shubha, statement of affairs as on 31st March 2019. So we'll move on. Liabilities, rupees, asset, rupees. Bank overdraft OD 50,000. Next debtor asset 1,80,000. Bills receivable 70,000. Next computer 30,000. Machinery 3 lakh. Stock 1,60,000. Creditors 90,000. Bills payable 2,40,000. Cash in hand 60,000. Okay, அவ்வளவுதான். ஸோ நம்ம இப்போ வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆட் ஆல் தி அசெட். நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி ஆன்சர் as 8 lakh. அண்ட் இந்த 3 லயபிலிட்டிஸில் பேங்க் ஓவர் டிராஃப்ட், கிரெடிட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 3,80,000 வந்து வரும். சரிங்களா? ஸோ 8 lakh minus 3,80,000. So 4,20,000 is your closing capital. Capital அதாவது balancing figure 4,20,000. சரிங்களா?
ஸோ இப்போ மிஸ்ஸிங் ஃபிகர் ஆன க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு 4,20,000. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? we'll move on to that. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து போட போறோம். Format closing capital 4,20,000 plus drawings 30,000 minus your additional capital 40,000 4,10,000 minus your opening capital. Opening capital amount 1,20,000. So 2,90,000 is your profit. Answer வந்து பிளஸ்ல கிடைச்சிருக்கிறதுனால 2,90,000 is our profit. So answer நீங்க கடைசியா எடுத்து எழுதும்போது closing capital is equal to 4,20,000 and profit for the year is equal to 2,90,000. So this is all about preparing statement of affairs and statement of profit or loss. So in the full concept உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா do other exercise sums. If you have any doubts in any sum நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, இந்த சம் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா நான் வந்து அந்த சம் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். Thank you guys. Subscribe the channel and share with your friends also. Thank you. Have a happy day.